அர்ஜுன் தாஸ் பிரதர், அதான் வந்து உங்களோட வாய்ஸுக்கு தான் வந்து பெரிய இன்வெஸ்ட் இருக்கு. அதான் வந்து நீங்க இப்போ வந்து வர இதுல வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஊமையாவோ இல்லை வந்து அந்த வாய்ஸே இல்லாமோ நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு சார். லயன் கிங்கை பத்தி கேளுங்க சார். அவரோட இல்லை அதான் அவரையே இது போட்டு டார்ச்சராக இருக்கும். அவர் வாய்ஸ் எப்படி இருக்குன்னாக்க, நான் இப்போ வண்டலூர் ஜூக்கு போனேன். போகும்போது அங்கே ஒரு சிங்கம் படுத்திருந்தது. என்னடானா அதுக்கு தண்ணி குடிக்கல 3 நாளாக ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு சரின்ட்டு கிட்ட போய் என்ன செஞ்சோம், ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டா அது மேலே. அப்படியே அதெல்லாம் பண்ண அது எழுந்து சும்மா வாயை தான் திறந்தது. அதோட சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தம் வருது. பேசவே தேவையில்லை அவரு. அதனால இந்த எனக்கு நேராக அந்த சிங்கத்தோட சவுண்டு தான் வருது ஏன்றாரு. அப்படியே அதுவும் அந்த அன்னைக்கு அப்படியே பண்ணிச்சு. ஃபோன் எடுத்துன்னு போல இந்த டேப் பண்ணி தம்பிக்கு அனுப்பிச்சிருக்கேன். உன் வாய்ஸ் அப்படியே இருக்குறாங்க சார். ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு நிமிஷம் சார். நம்ம சென்னையிலேருந்து பல உலக படங்களுக்கு அனிமேஷன் கிராஃபிக்ஸ் நம்ம பண்ணி அனுப்புகிறோம். அது பெரிய பெருமைன்னு சொல்கிறோம். நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்மக்கிட்ட இயல்பாகவே நிறைய வனக்கதைகள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, ஏகப்பட்ட வனக்கதைகள் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம வந்து லயன் கிங் எதுவாக இருந்தாலும் வர படங்களை டப் பண்ணி அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குமே. தமிழில் நம்ம வெரி ஓன் லயன் கிங்ஸ் கதைகள் எவ்வளவோ இருக்குது. அதை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ் சினிமா அதை பற்றி யோசிக்கும்னாலும் உங்களுக்கு தோணுதா? இது தயாரிப்பாளர்களும் கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு ஈவினிங் அவங்க பொதுக்குழு இருக்கு. என்ன செய்வார் இல்ல, அவரும் தயாரிப்பாளர் சங்கம், நானும் சங்கம். பட் இவங்களாம் என்ன செய்வாங்க சார், நடிகர்கள் இங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்காது. நீங்க நடிகர் சங்கத்துக்கு வாங்க. உண்மையில வந்து இந்த புராண கதைகள், இப்போ ஹாரி பாட்டர் வருது, அப்புறம் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் வருது, இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த தொன்மையான புராணங்கள் கதைகள்லாம் நம்ம கிட்ட தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெகன்மோகினி பண்ணோம், அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம், மாயா பசார் பண்ணோம். இப்போ தெரியல, இப்போ வேற ஒரு இதுக்கு போயிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிற ஒரு சுழற்சி முடியும் போது திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்ம இப்போதான் சரித்திர படங்களுக்கே திரும்பி இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு. வரும், கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும். சந்தோஷப்படுறேன். எதையுமே ரசிக்கணுங்க. அவனுக்கு இருக்குது, நம்மளுக்கு இல்லைன்னா அது பொறாமையாயிடும். அந்த அவருக்கு இருக்குது, அதை பார்த்து ரசிக்கணும். ஆமா, எப்பவுமே டப்பிங் பேசும்போது லிப்பு தான், மூமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒன்று பேசணும்னா அங்கே ஒன்று போச்சுன்னா நான் சிங்கில் போயின்னு இருக்கும். எவன்டா பண்ணான்ட்டு திட்டுவானுங்க தேட்டரில் பார்த்து. ஸோ சிங்கத்துக்கு ஈஸியாக பேசிடலாம். ஏன்னா சிங்கத்தோட லிப்பு இவ்வளோ பெருசு, குரங்கோடது ஷார்ப்பாக இருக்கும். அதனால அது உள்ள போய் பார்த்து எதுங்க சார், நீங்க சரியா பார்க்கல சார். சிங்கத்துக்கு உள்ள வாய்ஸ், குரங்க கூட அந்த டீம் இன்னும் தான் இருக்கு. இது இன்னும் தான் இருக்கு. அது இன்னும் கஷ்டம். அது உனக்காவது வாய் தெரியுது, எனக்கு வாயே தெரியல. ரொம்ப அது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. என்ன போட்டாலும் உக்காந்துக்கும். இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி அது இந்த விவேக் வேணான்ட்டு இதுன்னு. அப்புறம் இங்க வந்து டிஸ்னிக்கு இல்லையா, இங்க இருந்து டிஸ்னிக்கு போன் பண்ணுவாரு. அவங்க ஒன்று யோசிச்சுட்டு நோ நோ திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் லைன், சேஞ்ச் உடனே அங்கேருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்கள் ஒரு தமிழில் கண்டுபிடிச்சி டவுட் வந்தால் இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழில் இதை சொல்லாமண்ணே, இவரு ஓகேன்னு அப்புறம் தான் பேசுனது. Thank you, sir. Thank you so much. Thank you all for coming. So December 20.